என்னால சத்தியமா சொல்றேன் நம்பவே முடியல. தாரு போய் புக்கிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க. திடீர்னு வந்து குடுக்கறான், நான் உள்ள வரேன் இதை குடுக்கறேன்ட்ட புக்கிங் பண்ணிட்டேன்டான்னு. பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட, அதனாலதான் போய் 2 லட்சம் ரூபாய் கட்டி புக்கிங் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்க நைனா கிட்ட வேற கொஞ்சம் காசு பத்தாது, எங்க நைனாட்ட காசு கேட்டுருக்காங்க, அவரும் கொடுத்துட்டாரு பாருங்களேன். கொடுத்துட்டாங்க. நாளைக்கு நகைனா அடகு வச்சுட்டு லோன் போட்டு 11 லட்சம் ரூபாய் லோன் போட்டிருக்கேன். போட்டதுக்கு அப்புறம் 7 பொண்ணு வச்சிருக்கேன்னு அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கூட கேட்டிருக்க தெரிஞ்சவங்க மூலமா அவங்க கிட்ட இருந்து வாங்கி அப்படியே ஃபுல்லா கட்டிட்டோம்னா உங்க பர்த்டே அன்னைக்கு வந்து இறங்கும் போது நம்பவே முடியல. ஏன் போன வருஷம் பாப்பா வயித்துல இருந்துச்சா, அதனால உனக்கு எதுவுமே பண்ண முடியலையா, அதனால இந்த வருஷம் பெருசா செஞ்சிடலான்னு செய்யறேன். கவாசக்கி வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணா இப்போ தாரு வாங்க போறா. ஐயோ நான் நம்ப போனா போதும் ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் செஞ்சேன். இந்த காதுல இருக்கிறது இந்த கழுத்துல இருக்க தாலி செயினையும் மட்டும் கழட்டிடாத, உனக்கு சாவடிச்சு. அதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு இதுவே போதும். நான் கொஞ்சமா நகையை திருப்பி கொடுத்துருவேன். நகையை திருப்பி கொடுத்துறேன், அப்புறம் பத்திரகாளியா மாறிடுவேன்.